الوسيلة والفضيلة قال محمد الذي أهدى. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. அளவற்ற அருளாளர் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்ப செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபு தாபிஈங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மருளும் என்றென்று நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து நடப்போம். இறையச்ச வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சூனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆள் மனதிலே பதிவு வைத்ததற்கு பின்னால், ஈமான் உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனுடைய உணர்வுகள், மனிதனுடைய உள்ளத்தில் எழக்கூடிய சிறந்த அந்த எண்ணங்கள், உணர்வுகள், இவைகளுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு மதிப்பளிக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவுக்கு மதிப்பளித்தார்கள் என்பதனை சுருக்கமாக இந்த மிம்பர் மேடையிலே பார்க்க இருக்கிறோம். சகோதரர்களே, சமகாலத்து மனிதனுடைய உணர்வு, மனிதனுடைய எண்ணத்தில் உள்ளத்தில் எழுகின்ற அந்த ஆழ்மான உணர்வு, அதுக்கு இஸ்லாம் கொடுத்த இடம். ஏன் இப்படி ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்படுகின்றது என்றால், நாங்கள் வாழுகின்ற இந்த காலம் மனிதனுடைய உணர்வு இவைகளெல்லாம் குழி தோண்டி புதைக்கப்படக்கூடிய காலம். சிலரையெல்லாம் பணத்தால், பட்டத்தால், அந்தஸ்துக்களால், மரியாதைகளால் உயர்த்தி வைத்திருக்கிறார். உயர்ந்து இருக்கின்றவர்கள் கீழே இருக்கின்றவர்களுடைய உணர்வுகளை, எண்ணங்களை, சிந்தனை ஓட்டங்களை எல்லாம் கணக்கெடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு காலம். ஏதோ அங்கே பிறக்க போக்களே பணத்தோடு வந்த மாதிரியும் செல்வாக்கோடு வந்த மாதிரியும் கீழ்மட்டத்தில் இருக்கின்றவர்கள் மனிதர்கள் என்றே நோக்காத அளவுக்கு ஒரு வித்தியாசமான தோரணையில் வாழுகின்ற ஒரு உலகத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, குர்ஆனை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நபிகளாருடைய வழிமுறைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், மிக உயர்ந்த எத்தனையோ பேர், மிக மிக உயர்ந்து போன எத்தனையோ பேரை அல்லாஹ் எண்ணங்கள் தூய்மை இல்லாத காரணமாக கீழ்மட்டத்துக்கு போட்டு அவர்களை வீழ்த்திய வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். உலகமே கொடுக்கப்பட்டு வாழ்ந்தவர்கள் நல்ல எண்ணங்களை, நல்ல உணர்வுகளை ஆழ்மனதில் பதிய வைத்ததன் காரணமாக இன்று வரைக்கும் உலகம் அழியும் காலம் வரைக்கும் புகழப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஆழ்மன உணர்வு அல்லாஹ் மரணிக்கின்ற வரை, உலகம் அழிகின்ற வரைக்கும், அதற்கு பிறகும் அந்த மனிதனை, அந்த குடும்பத்தை எல்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறார். இதுக்கு பின்னால் இருந்தது என்ன தெரியுமா? ஆழ்மனதில் எழுந்த நல்ல உணர்வு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னால் கௌபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்யுமாறு. அவர் கௌபத்துல்லாவை கட்டி முடிக்கிறார். உலகத்தில் யாருடைய அபிலாசைகளின் திருப்திகளை எதையும் எதிர்பார்க்காத அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரப்பனா தகப்பல் மின்னா وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْبَيْتَ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. நபியே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேரும் கௌபத்துல்லாவை கட்டி முடித்தார்கள். வேலை முடிஞ்சு, கௌபத்துல்லாவை கட்டி தூக்கி வேலையை முடிச்சிட்டாங்க. இப்போ பின்னால் வர நாடு நீங்களை புகழலாம், தூற்றலாம், ஏசலாம், புகழலாம், பாராட்டலாம், வேண்டியது செய்யலாம்.
அவங்க எதையுமே எதிர்பார்க்கலையாம். வேலை முடிய ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ் உன்புறம் இருந்து ஏண்டையும் என்ற மகண்டையும் இந்த பணியை ஒப்புக்கொள்வாயாக, நிச்சயமாக நீ செவியேற்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று இப்ராஹிம் சொன்னார். நபி அந்த நேரத்தை நீங்கள் நினைச்சு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இங்க பாருங்க, அந்த ஒரு வார்த்தை, அந்த ஆழ் மனதில் இருந்து அந்த ஆழமான அந்த உணர்வு அல்லாஹ் கபூல் செஞ்சான். எப்படி கபூல் செஞ்சான் தெரியுமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம், அல்லாஹ் பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். பாருங்க, உலகத்தில் ஒவ்வொரு செகண்டும் இந்த துவா இப்ராஹிம் நபி அவருடைய குடும்பம், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய குடும்பம் 24 மணித்தியால ஒவ்வொரு செகண்டும் போய்கொண்டிருக்கு. இப்போ இங்கே பகல், எங்கேயோ ஒரு இடத்துல இரவு, இப்போ இங்கே அதான், இந்த செகண்ட் ஒவ்வொரு செகண்டும் உலகத்தில் எங்கேயோ ஒரு முடுக்கில் பாங்கு சொல்லப்பட்டு கொண்டு தான் நிற்குது. அந்த பாங்கு முடி இந்த சலவார் சொல்லப்பட்டு கொண்டு தான் நிற்குது. ஒரு குடும்பத்தை அல்லாஹ் உயர்த்தினான். பின்னால் இருந்தது ஒரே ஒரு உணர்வு, என்ன தெரியுமா? நீ என்னை ஒப்புக்கொள்வாயாக. அல்லாஹ் அதை ஒப்புக்கொண்டான், கபூல் செஞ்சான். உலகம் அழியும் காலம் வரைக்கும் அந்த குடும்பத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். சகோதரர்களே, அல் குர்ஆன் மாட்சிமை மிக்க வேதம். 7 வானங்களுக்கு மேல் அரசில் இருந்து ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை விழித்து பேசிய வேதம். ஓதுவீராக என்ற வார்த்தையினூடாக அருளப்பட்ட வேதம். இந்த குர்ஆன்ல அற்புதம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், எந்த ஒரு அணு அளவும் தவறு கண்டுபிடிக்க முடியாது. எந்த பெரிய கொம்பன், எந்த பெரிய மேதாவி, அறிவாளி, சிந்தனையாளர், விற்பனர், ஆய்வாளர் யார் வந்தாலும் ஒரு கடுகளவும் ஒரு பிழையை கண்டுபிடிக்க முடியாத வேதம் அல் குர்ஆன். உலகமே ஏற்றுக்கொண்டது. எத்தனை பேர் வந்தவங்க மாறினாங்களே தவிர, இஸ்லாத்துக்கு வந்தாங்களே தவிர பிழை கண்டுபிடிக்கல. இந்த வேதத்தில் அற்புதம் என்ன தெரியுமா? இந்த மஸ்ஜித் கட்டப்படுது, நாங்கள் இந்த மஸ்ஜித் ஒரு காணி எடுக்க போகிறோம்னு அறிவிக்கிறோம்னு வைங்க. காணி எடுத்துட்டோம், பில்டிங் கட்ட போகிறோம், 10 கோடி பெரிய பிரமாண்டமாக செய்ய போகிறோம். ஒருத்தர் சொல்ல, நான் 1 கோடி தாரேன், 5 கோடி தாரேன், 3 கோடி தாரேன், 75 தாரேன், 30 தாரேன், எல்லாரும் சொல்கிற நேரம் ஒரு மனிதன் பக்கத்து உட்கார்ந்து ஒன்றுமே சொல்லல 5000 ரூபா கொடுத்துட்டார். உங்களோட புள்ளட காலம் நீங்களாம் பெருசாக போயிட்டீங்க. பின்னுக்கு ஒரு காலத்துக்கு நாங்கள் பேசுகிறேங்க, எதை பேசுவோம் தெரியுமா? ஷேக் அவர் 3 கோடி தந்தவர், மாஷா அல்லா, அல்லாஹ் பரக்கத் செய்யணும், 5 கோடி தந்தவர், மாஷா அல்லா 2.5 கோடி தந்தவர், மாஷா அல்லா 75 லட்சம் தந்தவர். இந்த 5000 யாரும் பேச மாட்டோம், 1000 யாரும் பேச மாட்டோம், 500 கொடுத்ததை கண்டுக்கவே மாட்டோம். பிரமாண்டமாக கட்டி கொடுத்தவரை பேசுவோம், காணி வாங்கி கொடுத்தவரை பேசுவோம், பரம்பரையாக கதிப்போம். ஆனால் குர்ஆன் போக்கு நீங்கள் பார்ப்பீங்க, எப்படி தெரியுமா? முழுக்க வித்தியாசம். அப்படி கொடுத்தவங்க கண்ணியத்துக்குள்ளவங்க, அல்லாஹ்வோட எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் ஜன்னத்து ஃபிர்தௌஸ்ங்களுக்கு எல்லாம் வாஜிபாக்கிடுவான். அது ஒரு பக்கம். ஆனால் குர்ஆன் அற்புதம் என்ன தெரியுமா? கிள்ளி கொடுத்தவங்களை பேசும். ஏன் தெரியுமா? உணர்வை மதிக்கும். அள்ளி கொடுத்தவங்களை பேசாமக்கு இல்லை, பேசும். அள்ளி கொடுத்தவங்களை சிலாகித்து சொல்லும், அவங்களோட சிறப்பை பேசும். இதையெல்லாம் தாண்டி இந்த கிள்ளி கொடுத்தவங்க அவங்கள குர்ஆன் மிகப்பெரிய அளவில் பேசும். ஏன் தெரியுமா? அந்த நேரம் அந்த மனுஷன் உள்ளத்தில் வந்த அந்த உணர்வை அல்லாஹ் மதிப்பான். எப்போ நாங்கள் நினைக்கணும், பிரமாண்டமான செயலுக்கு கூலி கிடையவே கிடையாது. அப்படி கிடைக்குமா இருந்தால் ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் உதுஹியாட் அறுப்பு, இந்த அறுப்பை பற்றி பேசுகிற குர்ஆன் சொல்லும், லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஹுஹா. இதை நீங்கள் அறுப்பதன் ஊடாக இத்தனை ராத்தல் பெரிய மாடு அறுத்தேன்றதையோ இவ்வளோ கூட ரத்தம் வந்தேன்றதை எல்லாம் பேச மாட்டான். அது தேவையில்லை. இஹ்லாஸோட அந்த கடமையை செஞ்சான்றதை மட்டும்தான் எல்லாம் பார்ப்பான். அல்லாஹ்க்கு பெருசு சிறுசெல்லாம் பிரச்சனை அல்ல, தூய்மையான உணர்வுக்கு தான் அல்லாஹ் கூலியை கொடுப்பான், செயலுக்கு கூலி அல்ல. இந்த மஸ்ஜித் கட்டுறதுக்கு 5 கோடி கொடுத்தவனும் 500 ரூபா கொடுத்தவன் சமம் அல்ல. 5 கோடி கொடுத்து பெருமைன்றத்துக்கு வந்து 500 ரூபா கொடுத்தவன் கண்டுகொள்ளவே இல்லை. ரப்பே எனக்கு இவ்வளோதான் முடிஞ்சுன்னு கொடுத்தால் அந்த 500 ரூபா அல்லாஹ் கிட்ட 50 கோடிகளோட பெருமதி ஆயிக்கலாம். இங்கே என்ன விசேஷம்? உணர்வு. குர்ஆனை நீங்கள் புரட்டுங்க, சுப்ஹானல்லாஹ், நேரம் இடம் கொடுக்காது. குர்ஆன்லேயே எங்களுக்கு நிறைய பார்க்கலாம் உணர்வுகள். அல் குர்ஆன் பேச அற்புதமான உணர்வுகள் நீங்கள் பாருங்கள். மனிதனை அவன் இடத்துல இருந்து பார்த்த மார்க்கம் இஸ்லாம், பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து நோக்கிய மார்க்கம் இஸ்லாம். உங்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்தால், வெள்ளப்பெருக்கால வீடு முழுமையாக தாண்டால், வெளியிலிருந்து பார்க்கிறதுக்கு சிம்பிள், உங்களோட இடத்திலிருந்து இஸ்லாம் பேசும், உங்களோட உணர்வுக்கேற்ப இஸ்லாம் பேசும். சில உதாரணங்களை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற காலம், ஆரம்ப காலம். என்ன நடக்குது என்றால், முஹம்மதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதோடு இருக்கிறவங்க எல்லாம் பிச்சைக்காரர்கள், அடிமைகள், வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, கண்ணூடமானவங்க, கைகால் சொத்தியானவங்க, முடமானவங்க, குருடர்கள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், சமூகத்தில் எந்த அங்கீகாரம் இல்லாதவர்கள், அந்தஸ்துக்கள் இல்லாதவர்கள், சும்மா ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாத வக்கில்லாதவர்கள் தான் முஹம்மதோடு இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பேசப்படுகின்ற காலம். நபிகளால் பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா உணர்வு எண்ணத்தை பார்ப்பான், அந்த இடத்துலேருந்து பார்ப்பான், உணர்வுக்கு மதிப்பளிப்பான். எனக்கிட்டே அது இருக்கணும், உங்கள்கிட்ட இருக்கணும். ஒருத்தர் பேசினா காது கொடுத்து கேட்கணும். இது எல்லாமே இங்கே உதவாக்கட்ட ஐயோ டக்குன்னு சொல்லுங்க. வேற ஒருத்தர் பேசினா பிறகு அப்படியா? இஸ்லாம் அப்படி பார்க்காது. இஸ்லாம் எப்படி பார்க்கணும்னா, ஏழையாக இருந்தாலும் கோடி சொன்னாலும் சரி, பேசுகிறத பேசுது, கேட்குறத கேட்கிறேன், உனக்குள் அதே இடம் தான் உனக்கு, இப்படி பார்க்குற மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் அடுத்த குறைசி பெரிய தலைவர்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. உணர்வை பாருங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வோட மனசில் வருது எங்கள்கிட்ட வர மாதிரி, இவர் இந்த 2-3 கேஸ் மட்டும் தௌஹீதுக்கு வந்தால் மௌலவி எங்களோட ஊரு கொடை, அப்படி தான் பேசுகிறேன். எப்படி இவரும் அவரும் 3 ஒன்று வந்தாலும் பெரிய வெற்றி தான். இது உங்களுடைய வேண்டிய தீர்மானம். ரப்போட பார்வை எப்படி எங்களுக்கு தெரியா? அல்லாஹ்வோட தூதர் குறைசி பெரியவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உணர்வை பாருங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வோட மனசை சொல்லுது, எனக்கு இது ஒருத்தர் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய வெற்றி தான். உண்மைதான், உண்மையிலே பெரிய வெற்றி தான். உமர் கத்தாப் ரலியல்லாஹு வந்தாங்க, மிகப்பெரிய வெற்றி. நினைக்கிற நேரம் 2 கண்ணும் குருடான ஒருத்தர் வாராரு. ஆல்ரெடி என்ன சமூகத்தில் முகமதோடு இருக்கிறெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குருடர்களும், ஊனமானவர்களும், நலிவிற்றவர்களும், இழிவானவர்களும், வசதிவாய்ப்பற்றவர்களும், சமூக அங்கீகாரம் இல்லாதவர்களும், ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவர்களும் முகமதோட இருக்கிறன்னு பேசுகிற நேரம், பேசப்படுகின்ற காலம், 2 கண்ணுமே குருடான, உலகத்தை பார்க்காத ஒருத்தர் அப்படி நடந்து வாரார். ஹதீஸ் சொல்லுது, அவர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வோட முஅத்தின்கள் ஒருத்தர். யுத்த நேரங்களில் மதீனாக்கு தலைவராக நின்றவர். ரசூல் இஸ்லாம் உயர்த்துது, எண்ணம் உணர்வு தூய்மையாக இருக்கணும். இப்போ இவர் வாராரு, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் கற்றுத்தந்ததிலிருந்து எனக்கு படித்து தாங்கப்பான்னு கேட்டு கொண்டு வரார். ரசூலுல்லாஹ்வோட உணர்வு போகுது. இந்த நேரம் பார்த்து இந்த மனுஷன் வாராரு, இவர் தான் தக்வாதாரியே, சொர்க்கத்துக்குள்ளவரே, நல்லவரே, மார்க்கத்தோடுள்ளவரே, தௌஹீத்வாதியே, இவர் வாராரே. இந்த நேரம் பார்த்து இதில் இருக்கிற ஒன்று வந்தால் ஓகேண்டிக்கிறது, இவர் வாராரேன்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் முகத்தை திருப்பி கொண்டார். அப்படின்ற மாதிரி ரப்பு உணர்வை பார்த்தான். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இருந்து பார்த்தான். உடனே இறக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். அபஸ வதவல்லா அன்ஜாஹுல்லாமா வமா யுத்ரிக லஅல்லஹு யஸக்கா அவ் யذكر ஃபதம்பாஹு الذிக்ரா அம்மா மன் இஸ்தக்னா ஃபதாஹு தஸத்தா வமா அலைக அல்லா யஸக்கா வம்மா மன் ஜாஅக யஸா வ யக்ஷா ஃபஅன்ஹு தலஹா கல்லா இன்னஹா தذكரா. இவ்வளோத்தை வரைக்கினா கடுகடுத்துட்டீங்க, முகம் சுழிச்சிட்டீங்க, முகத்தை இருட்டி கொண்டு திருப்பி கொண்டீங்க. ஒரு அந்தகர், பார்வையற்ற குருடர் வந்ததுக்காக உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் பரிசுத்தமா தக்குவாதார் சொர்க்கத்துக்குள்ள வரண்டு? அல்ல நீங்க சொல்ற பயானால் அவர் பிரயோசனம் பெற்றிருப்பார். யாருக்கு தேவையில்லையோ ஃபாந்தலஹு தஸத்தா, யாருக்கு மார்க்க மானாவோ பருக்க பார்க்குறீங்க, கூப்பிட்டு வச்சு என்ன வாயை திறந்து குத்த பார்க்குறீங்க. அவங்க வரல, உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. வமாலே கல்லா யஸக்கா, அவங்க வரல, உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. யார் விரைந்து வந்தாரோ அவர் அஞ்சக்கூடியவர், அல்லாஹ் பயப்படக்கூடியவர். நீங்க அவரை புறக்கணிச்சிட்டீங்க, நீங்க அவரை கண்டுக்கலாம் விட்டுட்டீங்க. ஜாக்கிரதை, இதுக்கு போற இப்படி நடக்கப்படாது. கல்லா இன்னஹா தذكرா, கவனம், இதுக்கு போற இப்படி நடக்கப்படாது. அல் குர்ஆன் வஹி என்பதற்கும் அல்லாஹ்வுடைய நபி என்பதற்கும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அவர் எந்த இருட்டடிப்பும் செய்யல, அது அப்படியே சூரா அபஸ என்ற சூறாவை அல்லாஹ் இறக்கி வச்சார். இங்க என்ன, அவரது உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும். ஏகத்துவத்தில் நிற்கின்ற ஒரு குருடர், பார்வையற்றவர், எங்கேயோ இருக்கிற கோடீஸ்வரனை விட மிக உயர்ந்தவர், அவருடைய உணர்வுக்கு மதிப்பளித்து ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். எத்தனையோ சொல்ல, உணர்வு முக்கியம். எந்த ஒரு மனிதனை இலிகன் கொண்டு பார்க்கக்கூடாது. நான் நல்லா இருக்கிறேன்றதுக்காக அவன் கேடு கட்டவன் அல்ல. நான் வசதியோடு இருக்கிறன்றதுக்காக, நான் ப்ராடோவில் பென்சில் போகிறன்றதுக்காக புஷ்பைஸ்கில் வாரன் இரும்பல்ல. அவனை கண்டா என்னை கண்டுக்கலாம் போகிறதல்ல.
நாளைக்கு அல்லாஹ் நாடினால் அவன் இங்கே வந்து நீ அங்கே போகலாம். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எவ்வளோ வரலாறுகளை பார்க்க. ஃபஸ்ட்டு குர்ஆனுக்குள்ளுக்கு வந்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ், உணர்வு. நான் ஏற்கனவே சொன்னேன், 500 பேச மாட்டோம், 5 கோடியை பேசுவோம். 5000 பேச மாட்டோம், 50 லட்சத்தை 5 கோடியை 10 கோடியை பேசுவோம். இந்த 5000 500 எல்லாம் கண்டுக்கல மாட்டோம். உறவுகளே, குர்ஆனுக்கு போயிட்டு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி பார்க்கறது பாருங்க. சூரா தௌபா, சூரா தௌபா குர்ஆனை வாசிங்க, தர்ஜுமாகளை பாருங்க. சூரா தௌபாலெல்லாம் முக்கியமான சில விஷயங்களை சொல்லுவாங்க. அது 2, அதாவது போர்க்களம், தபூக் யுத்தம். இந்த தபூக் யுத்தத்துக்கு நபித்தோழர்கள் வசதியானவங்க எல்லாரும் போயிட்டாங்க. தபூக்குக்கு போயிட்டாங்க. ஏழை முஹாஜிரீங்க, வசதி இல்லாத பிச்சைக்காரில் கஷ்டமாக இருக்கிற கொஞ்சம் பேருக்கு ஆசை, உசிரை கொடுக்க ஆசை, போகிறதுக்கு வாகனம் இல்லை. இது மதீனாண்டு வைங்க, எட்டியந்தொட்டை மதீனாண்டா. தபூக் கண்டிலண்டா, கண்டிக்கு போகணுமே, உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன். இது மதீனாண்டா, தபூக் கண்டின்னு சொன்னால் கண்டிக்கு போகணும். நடந்து போகல, கழுதையோ குதிரையோ கோவேறு கழுதை ஒட்டகம் ஏதோ ஒன்று தான் போகணும். இப்போ வசதி உள்ளவங்க உயிர் கொடுக்க தபூக்கு போயிட்டுறாங்க. வசதி இல்லாதவங்களுக்கு போக இயலா, வாகனம் இல்லை, நடந்து வைத்து தபூக் கடையில் சாத்தியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க, உணர்வை மதிக்கிற அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உயிரை கொடுக்க நாங்கள் தயார், போகிறதுக்கு வாகனம் இல்லை, அனுப்புங்க, உயிரை கொடுக்குறோம், இஸ்லாம் வாழட்டும். பச்சை பறவைகள் ரூகள் ஊதப்பட்டு சொர்க்கத்துக்கு போகிறவங்க எல்லாம் எங்களை ஆக்கி வச்சுட்டோம், எங்களை அனுப்புங்கள்லான்ட்டு போகிற வாகனங்களை பின்னால் ஏற்றி விடுங்கோ, நாங்கள் உட்கார்ந்து கொண்டு போகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களை ஏற்றி விட வாகனம் இல்லைன்னாங்க. அவங்க திரும்பி அழுது கொண்டு போகிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த உணர்வை எப்படி தெரியுமா பேசினான்? இதா மா அத்தௌக லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி தவல்லவ் வ அயுனுஹும் தஃபீது மினத் தம்மி ஹஸனா அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். நபியே, அந்த ஏழைகள் உங்கள்கிட்ட வந்து அல்லாஹ் எங்களை ஏற்றி விடுங்கன்னு கேட்ட நேரம் நீங்கள் ஏற்றிவிட வாகனம் இல்லைன்னு கையை விரிச்சிங்களே, அவங்க திரும்பி போன நேரத்தை நீங்கள் பார்க்கலையா? தவல்லவ், அவர்கள் திரும்பி போனார்கள். அவங்க திரும்பி போற நேரம் நபியே, கண்கள் பெருக்கடித்து ஓடச் செய்தவர்களாக, தேம்பி 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 அழுதவர்களாக, அல்லாஹ் யஜிது மா யுன்ஃபிகூன், செலவு செய்யறதுக்கு எங்கள்கிட்ட இல்லையே, செலவழிச்சு தபூக்கு போய் யுத்தம் செய்யறதுக்கு வசதி இல்லையே, வாகனம் இல்லையே என்று அழுது கொண்டு போனதை நீங்க பார்க்கலையான்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி அந்த உணர்வெல்லாம் மதிச்சான். அதே சூரா தௌபா சஹாபாக்கள்ல அவங்களோட வசதிக்கு ஏற்றாப்ப தர்மம் செஞ்சாங்க. நாங்க எப்பவும் அல்லாஹ் பாதுகாக்கணும், வாங்குற கையா இருக்கப்படாது, கொடுக்கிற கையா இருக்கணும். எனக்கு அல்லாஹ் தந்தது ஏதோ அதுலேருந்து நான் கொடுக்கிறது. கோடீஸ்வரன் கொடுக்கிறது கொடுக்கத்தான் வேணும், பிச்சைக்காரன் அவனுக்குள்ள வகையில் கொடுக்கத்தான் வேணும். ஈச்சம்பழத்தில் துண்டச்சரி கொடுக்க சொல்ற மார்க்கம் இஸ்லாம். அவங்க வசதியாலும் கொடுக்கட்டும், நாங்கள் எதுக்கு அப்படி பார்க்கல. நீயும் கொடு, நீயும் கொடுக்கத்தான் வேணும், உண்ட வசதி கேட்டப்ப கொடுக்கணும். எனக்கு 10 கோடி கொடுக்க வேண்டிய இடத்துல 10,000 கொடுத்து ஒரு மாதிரி தப்பிட்டேன்னு சொன்னா நீ தப்பினது உண்மை. ஆனால் அடுத்த 9 கோடியே 90 லட்சத்துக்கும் உள்ள செலவெல்லாம் வேற ஒரு உதவி வைக்கத்தான் போறான். நீ அதை விளங்கணும். உனக்கு இந்த பணிக்கு 5 கோடி கொடுக்கலாம், 5 லட்சத்தை கொடுத்துட்டு எஸ்கேப் என்றால் நீ நினைக்கோணும் வேறொரு கோணத்தில் டெல்மனுக்கோ டெரன்ஸுக்கோ அல்லது இந்தியாவுக்கு எங்கேயோ கெட்ட வேண்டி வரலாம். இங்க என்ன பார்க்கணும்? நல்ல உணர்வு இருக்கணும். இங்க பாருங்க சூரா தௌபா, சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் எப்படி எல்லாம் பேசுன்னு பாருங்க. நபித்தோழர் அல்லாஹ் இடத்துல தர்மம் செய்ய சொன்னாங்க. அக்கீல் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இரவெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி அவருடைய முயற்சிக்கு கிடைச்ச கூலி இப்படி கொஞ்சம் ஈச்சம்பழத்தை இப்படி கொடுத்தார். இதை பேசணுமா? குர்ஆன் இதை பேசணுமா? கொஞ்சம் ஈச்சம்பழத்தை கொடுத்தத பேச தேவையில்லை. ஈச்சம்பழ தோட்டத்தையே கொடுத்தது பேசுகிற நியாயம். கிரேப்ஸ் எல்லாம் நிறைஞ்ச 2 தோட்டத்தை கொடுத்தே பேசுகிற நியாயம். பல ஒட்டகங்களை கொடுக்கறத பேசுகிற நியாயம். கொஞ்சம் ஈச்சம்பழத்தை கொடுத்தத அதைத்தான் குர்ஆன் பேசு. எதை கண்டுகொள்ளும் குர்ஆன்? அவன் வசதி கேட்டா போல் ஆழ்மான உணர்வால் ரப்பே எனக்கு இவ்வளவுதான் வியர்வை செஞ்சு உழைத்து இவ்வளவுதான் கொடுக்கணும் நினைச்சு கொடுத்ததைக்கு அதெல்லாம் சிலாய்க்கு சொல்லுவான்.
இந்த நபித்தோழர் கிடைச்சத்தை அப்படியே கொஞ்சமா கொடுத்துட்டார். சமூகத்தில் பலதரப்பட்டவங்க இருப்பாங்க. கொஞ்சம் பேர் பார்த்து கொண்டு பைத்தியம் பாறை கொடுக்கறது, இந்த ஈச்ச பழத்தை கொடுக்க தேவைதான், இதெல்லாம் அல்லாஹ்க்கு தேவை, அல்லாஹ் பார்க்குற பெருசா கொடுக்கணும், அள்ளி கொடுக்கணும் என்ற மாதிரி முனாஃபிக்கள் வித்தியாசமா பார்த்து சிரிச்சாங்க, ஹிண்ட் அடிச்சாங்க. உடனே அல்லாஹ் வசனம் திறக்கிறான், الذين يلمزون المتطوعين من المؤمنين بالصدقات. யாரெல்லாம் பூமிங்கள் வசதி குறைந்தவர்கள் அவங்களோட வசதிக்கேற்றா போல் கொடுக்கின்ற தர்மத்தை எள்ளி நகையாடுகின்றார்களோ, ஹிண்டடிக்கின்றார்களோ, அதை பார்த்து ஏளன கண் கொண்டு நோக்குகின்றார்களோ, வல்லதின் இல்லா ஜுகுதம், அவர் முயற்சி செஞ்சா இவ்வளவுதான் கொடுக்கலாம். நான் முயற்சி செஞ்சு 10 லட்சம் கொடுக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பணிக்கு கொடு. நான் அதே முயற்சியை செஞ்சு 500 ரூபாய் தான் கொடுக்கலாம், கொடு. இவர் அவ்வளவு முயற்சி பண்ணி இப்படி பணத்தை கொடுக்கத்தான் முயற்சி பண்ணினார், அவ்வளவுதான் கிடைச்சிச்சு, கிடைச்சதை கொடுத்துட்டாரு, இஸ்லாத்தோட கொடுத்துட்டாரு. இதை பார்த்தவங்க ஹிண்ட் அடிச்சாங்க, சிரிச்சாங்க, எல்லினாங்க, பைத்தியமாடா இப்படி கொடுக்கணுமா, கொடுத்தா நிறைய கொடு, இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அவட்ட மனசு வலிச்சிச்சு. ரப்பு 7 வானங்களுக்கு மேல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கினார், நபியே யாரெல்லாம் ஏழைகளுடைய தர்மத்தை குறை சொல்லுகின்றார்களோ, அவங்களோட முயற்சிக்கு ஏற்றாற்போல் கொடுப்பதை யாரெல்லாம் குத்தி காட்டுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் பரிகசிக்கிறான். அவர்களை பரிகசிக்கிறாங்க, அல்லாஹ் அவர்களை பரிகசிக்கிறான். முடிக்கல்ல, வலகும் அதாபுன் அலீம், துன்புறுத்தும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு. ஏ தெரியுமா? அவன் உணர்வை டச் பண்ணிட்டான், அவன் உணர்வை கேவலப்படுத்தினத்தால. உனக்கு எப்படி தெரியும்? அவன் இஹ்லாஸோட சொட்டு கொடுத்தான், 10 ஈச்சம்பழத்தை 3 ஈச்சம்பழத்தை கொடுத்தான். அந்த 3 ஈச்சம்பழம் எனக்கிட்ட பெருமதி மிக்கது என்ற வசனத்தை ரப்பு அல்லாஹ் இருக்கிறான். எத்தனையோ சொல்லலாம், 1 2 3 உணர்வு நல்ல உணர்வு கிடைக்கிற கூலி மகத்தான். பாருங்க குர்ஆனுக்குள்ள எதை பேசும் குர்ஆன். நாங்க கற்பனை பண்ணாத பேசும், நாங்க நினைச்சு பார்க்காத பேசும். இதெல்லாம் கேஸா இல்ல, ரப்புக்கிட்ட மிக பெருசாயிருக்கு. இன்னும் சொல்றேன் கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பகலெல்லாம் நோன்பு நோட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 மணித்தியாலம் பசி தெரிஞ்சிட்டாங்க. நோன்பு துறக்க அதான் சொல்ல நெருங்குகின்ற நேரம் ரெடி தயார். ஈச்சம்பழமும் ரொட்டியும் நெய்யும் ஏதோ ஒன்று உணவாக வச்சு தயார். பிச்சைக்காரத்தர் வந்து அம்மா ஏதாச்சும் தாண்டி கேட்குற நேரம் இருந்த சாப்பாட்டை தூக்கி குடிச்சிட்டாங்க. மற்றது யோசிக்கல, இருந்த சாப்பாட்டை தூக்கி குடிச்சிட்டாங்க. தண்ணீரோடு அன்றைக்கு கழிஞ்சாச்சு. கொடுக்க அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே இருந்து என்ன பார்க்கிறான்? இல்ல, உலகத்தையே பார்க்கிறான். நான் துப்புதலிருந்து தும்முறையிலிருந்து எண்ண ஓட்டங்கள்லேருந்து உலகத்தை அவனுடைய
பாருங்க, விதவைகள் உலகத்து நாட்டில் எவ்வளவு பேர் வாழ்றாங்க ஊர்ல. இவங்களை வருஷத்துக்கு ஒரு ரமலான் பார்சல் மட்டும்தான் இவங்களை வாழ வைக்குதா? நடத்த கட்டி விபச்சாரத்தில் போய் உடம்பை துளைக்கிற எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. மாற்று வழி என்ன? என்ன செஞ்சு கொடுத்தோம்? குர்ஆனை பாருங்க, எதெல்லாம் உணர்வை பார்க்கிறார். யாராச்சும் வந்து கஷ்டப்பட்டு சொன்னா உணர்வோட யோசி. அந்த இடத்துல நானாக இருந்தாலும் யோசி. ரப்பி என்ன உயர்த்தி வைத்திருந்தால் கேட்கிறார், கொடுக்கிறத கடமை பாருங்க. ஆனல்லாம் அல்லாஹ்விடத்துல சொல் வீரர் அல்ல, செயல் வீரர். புதிய முகத்தை கண்டுட்டார். நான் இன்றைக்கு 3 நாளைக்கு எனக்கு அடிச்சு பறிச்சு தின்றதுக்கு உரிமை எனக்கு இருக்கு. நீங்க தியாரிக்கு வரீங்க, என் வீட்டுக்கு வரீங்க, கண்டும் காணாம போகப்படாது. என்ன செய்யணும்? வாங்க, ஒரு பிளேண்டியோ டீயோ கொடுக்கணும். விருந்தாளிட்டு வந்தால் கண்ணியப்படுத்தணும். இருக்கிறத கொடுக்க சொல்ற மார்க்கம் இஸ்லாம். இன்றைக்கு விருந்தோம்பல் அருகி போகின்ற காலம். அது வேறொரு தலைப்புறவுகள். ஆனா மனசுக்கு சரி வேதனை. தெரியுமா? குர்ஆனை பாருங்க, எதை சிராயிட்டு சொல்லுது பாரு. குர்ஆன் 80 ரூபாய்க்கு பார்சல் போற ஒரு காலம் அது. துஹர் தொலைக்கு பள்ளிக்கு பார்த்து வயசான 2 காலும் இல்ல, டச்சஸை போட்டு இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. லேஞ்சொண்டை வச்சு கல்லை வச்சுக்கிறார். காதுக்கு கேட்குது, பேசிக்கொள்றாங்க. ஏகத்துவம், தௌஹீத் பேசிக்கொள்றாங்க. அடே இப்படி 4 பள்ளியை பிடிச்ச வெட்ட கெதி என்னாகும்? இப்படி 4 பள்ளியை பிடிச்சா என்ன கதையாகும்? மற்றவங்க சொல்றா, ஓடா பாரு எப்படிக்குமே இதெல்லாம் பிஸ்னஸ். உண்மையிலே 80 ரூபா பார்சல். தொழுதுட்டு சுண்ணத்தையும் தொழுவிட்டு எல்லாம் முடிச்சு அப்படி வாரேன். அவர் மட்டும் இருக்கிறாரு. யாராச்சும் சாப்பிட கூப்பிட்டாங்களாப்பா? இல்லை மகன். நான் கேட்கிறேன், அட இப்போ பார்த்த ஒரு பிச்சைக்காரன் நான் கண்ட, என் அப்பா, என் அப்பாடப்பா, என் வாப்பா, வாப்பாட வாப்பா, இவங்க எல்லாரும் ஒரு காலம் இதை ஒரு இன்ட்ரெஸ்டா விருப்பமா செஞ்சாங்களே. கடும் கஷ்டமான காலத்தை விருந்தாளியை கூட்டி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு அந்த சொன்ன அந்த வழிமுறை அல்லாஹ் பாதுகாக்க இல்ல போச்சு. சூப்பர் ஐஸ் பழத்தை பார்த்தா 1500 ரூபாவா, வேற வேறதை பார்த்தா அது வேற பெருமதியோடு இருக்குது. பிச்சைக்காரத்தை கொடுக்குறேன்னு உசுறு போற மாதிரி இருக்குது. உணர்வை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி பார்த்தார், புதிய முகத்தை கண்டுட்டார். அவரிலிருந்து ஆரம்பித்தார், போங்க அனுப்புகிறார். எல்லா வீடுகள்லையும் ஒன்று ரசூலோட 9 வீடு, 9 வீட்டிலையும் ஒன்றும் இல்லை. ரசூலை இப்போ சபை கூட்டுறார். யாரு கேளும்? 9 பிள்ளடவா அபு தல்ஹா ரஸியல்லாஹு அன்ஹு, நான் கூட்டு போறேன், யார் ரசூலா கூட்டு போ. கூட்டி கொண்டு போறார். வீட்டை அண்மிக்கிறார். வீட்டுக்கு ஓடுறார். அக்ரிமி ஹாதா தைஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியப்படுத்த அருமை மனைவியே, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியை கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன். தெரிஞ்ச வரலாறு. உணர்வை பாருங்க. ரப்பு 7 வானங்களுக்கு மேலே என்ற உணர்வை பார்க்கிறார். கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி. பெண்கள் டென்ஷன், அப்பா இந்த வேலை செஞ்சீங்க, ஆல்ரெடி நானும் நீங்களும் பட்டினி, குழந்தைகளுக்குள்ள சொட்டு போல சாப்பாடு பணமீகே மனசை பொத்துனா, குழந்தைகளை தூங்கவை, வயிற்றில் நாங்கள் எல்லாரும் சுருக்க ஏற்படுத்திக்குவோம். இன்றைக்கு எல்லாரும் பசியோடு இருப்போம். 7 வானங்களுக்கு மேலிருந்து என்று ரப்பு பார்க்கிறான். உணர்வ லா ஹவ்ல லா குவத்த இல்லா பில்லாஹ். அருமை மனைவியே, நானும் விருந்தாளியும் அமர்வோம் சாப்பிடுவதற்கு. வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் நீங்கள் சேர்ந்து உட்காருங்க. என்ன? நானும் விருந்தாளியும் அமர்வோம், நீ விளக்கை ஏற்றுவது போல வந்து இழுத்துட்டு நூந்துரட்டும், அணையட்டும், விருந்தாளி சாப்பிடட்டும். டெஸ்டிங் செட்டிங். அப்படியே வந்தா தூக்கினா இழுத்தா லைட்டரும் இல்லை, நெருப்பட்டியும் இல்லை, அடுப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. ரைட், இருட்டு தான். விருந்தாளி மட்டும் சாப்பிட்டார். வரலாறு சொல்லுது. இது இட்டுக்கட்டப்பட்ட வரலாறு அல்ல, புகாரி, சஹீஹ் புகாரி. விருந்தாளி சாப்பிட்டார். அதிகாலை ஃபஜ்ர் தொழுகைக்காக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நோக்கி போக அல்லாஹ்வுடைய எழுந்து வருகிறார். சுப்ஹானல்லாஹ். வந்து சொன்ன செய்தி, நேற்று இரவு அல்லாஹ் அறிவிச்சிட்டான். நேற்று இரவு விருந்து கொடுத்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். நேற்று இரவு விருந்து கொடுத்த மனிதனை பார்த்து அல்லாஹ் புகழ்கிறான். 2 அறிவிப்பு, வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா வமன் யூக ஷுஹ நஃப்ஸி ஃபஉலைக ஹுமுல் முஃப்லிஹூன். தங்களுக்கு தேவை இருந்த நேரத்திலும் பிறர் தேவையை மேன்மையாக கருதுகின்ற உயர்ந்த உள்ளங்களும் இங்கே இருக்கிறார்கள். அபு தல்ஹாவே, இது அல்லாஹ் உங்களை பற்றி 7 வானங்களுக்கு மேலிருந்து பேசுகின்ற வாசகம் என்று சொல்லி காட்டினார் என்ற செய்தி எதை சொல்லு தெரியுமா? உணர்வை இஸ்லாம் மதிக்குது. உணர்வு முக்கியமானது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய அடிமைகள் உரிமை விடுதலை செய்தார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போன்ற கொத்தடிமைகளை அடிமைண்டா இனி இல்லை, கஷ்டப்பட்டவங்களை விடுதலை செய்தார். இந்த காலத்து அடிமை இல்லை.
அடிமைன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியா? நோன்பு காலம் தன் மனைவியோடு பகல் நேரத்தில் உறவு கொண்டால் அடிமை உரிமை விடுதலை செய். சத்தியத்துக்கு பிறகு அடிமை உரிமை விடுதலை செய். ஏன் தெரியுமா? அது லட்சங்கள் கோடிகள் போகிற ஒரு வேலை. எனக்கு கீழொத்தனை இருப்பான். நான் பஸ் ஒரு அடிமை, அவனை மனுஷனாக பார்க்குறதில்ல, மிருகத்தை விட கேளமாக தான் பார்க்குறேன். குந்துண்டா குந்து, எலும்புண்டா எலும்பு, ஒட்டக சுமையை முதுகில் ஏற்றி நடன்னு சொல்கிறேன். பிலாரசியம் அப்படி தான் செய்வாங்க. நட கேளா, முன்னால் அடி, பின்னால் அடி, மேலால் அடி, கீழால் அடி, நிரம்பு பூத்திருக்கு, நகர முடியாது. அடிமையை மனுஷனாகவே பார்க்கல. இப்படி கஷ்டப்படுற நேரம் விடுதலை செய்யணும். லட்சங்கள் கோடிகள் கொடுத்து விடுதலை செய்யணும். இத்தனை தினார், இத்தனை திருகம் அடிப்பாங்க, விடுதலை செய்யணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய அடிமைகள் உரிமை விடுதலை செய்கிறார். பாப்பா அபு குஹாஃபா, மகன் ஏண்ட ஒரு ஐடியா என்ன வாப்பா? இல்லைடா, நீ ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாத, வசதி இல்லாத, கருத்த, எந்த பிரயோசனமும் இல்லாத பயசாலிகளான அடிமையிலே எடுத்துடுறா. கொஞ்சம் யங் சைஸில் எடுத்து போடே, கொஞ்சம் பொடியமார்களை யூத்துகளை கொஞ்சம் எடுத்து வெளியில் விடு. ஏண்டா மகன், ஒரு காலம் யுத்தம் வரும். அப்படி தான் அரபிகள் காலம். யுத்தம் வந்தால் அபூபக்கர் என்ன எடுத்துட்டேன்ற காரணத்துக்காக உனக்கு சார்பாக அனுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் நல்ல ஆக்டிவாகிக்கிற பொடியமார் எடுத்துடு. இந்த வசதி இல்லாத ஏழைகளை, மிஸ்கீன்களை, ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவங்களை எடுத்துடாதேன்றார். இல்லை வாப்பா, நான் என் ரப்போட முகத்துக்காக செய்கிறேன் என்றார். அல்லாஹ் விழித்து சொன்னார், வயதஜன்னபுஹல் அத்கா அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா வமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா இப்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அலா வல சௌஃப யர்தா. சுப்ஹானல்லாஹ். அவர் தன்னை நரகத்தில் தற்காத்து கொண்டவராவார். அவர் தன் சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வழங்குகிறார். யாருடைய அபிலாசையின் திருப்திகளும் அவர் எதிர்பார்ப்பது கிடையாது. ரப்புட கூலிய மட்டுமே எதிர்பார்த்து செயற்படுகிறார் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி அபூபக்கர் சித்திக்கிறத உணர்வு அல்லாஹ் மதிக்கிறான். எத்தனை 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 ஹதீஸுகளில் பார்த்தீங்கன்னா சும்மா அழுதிடுவோம் தோழர்களே, அழுதிடுவோம், தேம்பி அழுதிடுவோம். வரலாறுகள் குவிந்து கிடக்கு. உணர்வுகளை மதிக்கு. நான் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் அல்லாஹ்வுடைய உணர்வு மட்டும்தான் சொன்னேன். ரசூலுல்லாஹ் கொடுத்த இடங்கள், அல்லாஹ்வுடைய மதித்த உணர்வுகள். சுப்ஹானல்லாஹ். ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூணல்ல. பிலால் எங்கிருப்பாரோ அங்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கிருப்பாரோ அங்கு பிலால் இப்னு ரபாஹா இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் உணர்வை மதித்தார். உணர்வு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபீபை பார்த்தார். இந்த ஜுலைபீப் யாரு? திண்ணை தோழர்கள் ஒருத்தர், அஸ்ஹாபு சுஃபாக்கள் ஒருத்தர். பார்த்தாரு, உணர்வை பாருங்க. ஜுலைபீப் நீ கல்யாணம் முடிக்கலையா? எனக்கெல்லாம் யார் அரசில் பொண்ணு தாரண்டுனாங்க. போய்த்து கேளு. போய்த்து கேட்டார். அந்த வீட்டுக்காரர் நினைச்சிட்டார் அல்லாஹ்வுடைய தூதர் ஓகேண்டார். இல்லை இல்லை எனக்குண்டார். உங்களுக்கா பாப்போம். பெண் குரல் சொல்லிச்சு, இல்லை வாப்பா நான் முடிச்சு கொள்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் தான் நிச்சயிக்க, நான் முடிச்சு கொள்றேன் என்றார். ஓட்டி வந்தார் ஜுலைபீப். சந்தோஷம். உணர்வை பாருங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட ஜுலைபீப் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற மகர் தெரிய ரசூலுல்லாஹ், நாங்கள் பொம்பளை கலெக்ஷன், அங்கே ஆண்களுக்கு கலெக்ஷன். ஒரு துண்டை விரிச்சாங்க, போடுங்க, நாங்கள் அள்ளி போட்டாங்க, கொடுத்தாங்க, இதை எடுத்துகிட்டு போ. தேவையான தடு பண்டை மாட்டு செய்தாராம் ஜுலைபீப். பொலையில் வைத்து அதை கொடுத்து இதை கொடுத்து பெண்ணுக்கு மனைவிக்கு தேவையான வலிமை எல்லாம் எடுக்கிறாரு. உஹது யுத்தத்துக்கு வாங்கன்னு ஒரு அறைக்கூவல் எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுத்தாராம். ஒரு குதிரை எடுத்தார், கடிவாளத்தை பிடிச்சு கொண்டு, ஒரு வாழை எடுத்தார், குதிரை எடுத்தார், கடிவாளத்தை பிடித்து இழுத்துக்கொண்டே வந்தாராம். பெண்ணே, அல்லாஹ்வுடைய தூதரும் உன் தந்தையும் என்னை உனக்கு நிச்சயித்து விட்டார்கள், போர்க்களம் போறேன், திரும்பி வந்தால் சந்திப்போம், வார்த்தைகளை சொல்லி போனார், ஷஹீதானார். உணர்வை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுக்கு வெளியில் நின்று கொண்டு ஜனாசாக்களை கலெக்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் வெற்றி பெற தோல்வி யுத்தத்தில் கலெக்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஓம் யார சொல்லலாம். யாரும் விடுபடலை, யாரும் விடுபடலை. நல்லா பார்த்தீங்க, நல்லா பார்த்தோம். சரி, கொஞ்ச நேரத்துக்கு பரசல இருக்கிறாங்க. எல்லா தோழர்களும் எடுத்துட்டீங்களா? ஓம். யாரும் விடுபடலை, யாரும் விடுபடலை. ஓகே தானே? ஓகே. வலாக்கி நஃப்கிர் ஜுலைபீபா. இல்லையே, என் ஜுலைபீப் இதில் காணலையே. நாங்கள் சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். கருத்தவர், பார்க்க அழகற்றவர், சமூக அங்கீகாரம் இல்லாதவர், ஈச்சம்பழமும் பாலும் தண்ணி கிடைச்சா திண்டு குடிச்சு கொண்டு அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் இருந்தவர், அல்லாஹ்வுடைய தூதர், சமூக தலைவர், சொர்க்கத்து தலைவர். அவருடைய மைண்டில் இருந்தது எங்கப்பா அந்த ஜுலைபீப் இங்கில்லையேண்டாங்க. ஹதீஸ் அறிவிக்கிறவர் சொல்றாரு, அட்டே ஜுலைபீப் தெரிந்தாரே. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உஹதுக்குள்ளே போனார், ஜனாசாக்களை பார்த்தார்.
7 கத்தல சம சும்ம குத்தில் 7 பேரை கொண்டு அதுக்கு பிறகு கொல்லப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு வந்துச்சு கண்ணீர் தாங்க முடியல. ஜுலைபி 2 கையும் இல்லை, அல்லாஹ்வுடைய முதுகு பக்கமாக கையை போட்டு தூக்கி அணைத்து அந்த மின்னி வானமிங் அவுக்கமாக்கால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ ஏண்டால் நான் ஓண்டால், நீ ஏண்டால் நான் ஓண்டால், நீ என்னை சார்ந்தவன் நான் உன்னை சார்ந்தவன் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் தன் கையால் தூக்கி கொண்டு போய் கபருக்குள் வைத்தார் என்ற செய்தி. அந்த உணர்வுறவுகளே, அந்த இடத்துல இருந்து பார்த்த வரலாறு ஸல்லல்லாஹு ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, அடுத்த மனிதனை மதிப்போம், ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், உணர்வை மதிப்போம், அடுத்தவண்ட உணர்வு எப்படின்றதை விளங்குவோம். முடிந்த வரைக்கும் உணர்வுகளை மதித்து செயற்படுவோம். அல் குர்ஆன் மாட்சிமை மிக்க வேதம், கண்ணியத்துக்குரிய வேதம், மனித உணர்வுகளை போற்றுகின்ற புகழுகின்ற வேதம். அந்த உணர்வுகளை புகழுவோமாக இருந்தால், பாராட்டுவோமாக இருந்தால் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான் என்றதை ஆழமாக மனதில் பதிய வைப்போம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்டவங்களை கபூல் செய்து கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். அன்பார்ந்த உறவுகளே, சகோதரர்களே, உணர்வு என்பது முக்கியமானது. நாங்கள் மனிதர்களை வச்சு எடை போடுறோம். ப்ராடோவில், பென்ஸில், காரில், இதில் வந்தால் கோட்டு ஷூட்டு போட்டு வந்தால் அவனோட லெவல் வேறேன்னு பார்க்குறோம். பிஜாமா சாரத்தோட டிஷர்ட்டை போட்டு வந்தால் அவனோட வித்தியாசமாக பார்க்குறோம். மனித கண்கள் அப்படித்தான். இஸ்லாம் அப்படிப்பட்டதில்லை. ரொப்ப அஷ் அஸ்வாக்பர் மத்ஃபூம் பில் அப்வாப் லவ் அக்ஸம அலல்லாஹி லா அபர்ரா. எத்தனையோ பரட்டை தலையர்கள், எண்ணெய் வச்சு வார வக்கில்லாதவர்கள், புழுதி படிந்த தோற்றத்தை உடையவர்கள். உங்களோட ஊரில் நீங்கள் இப்படி ஆக்களை பார்க்கலாம். எப்படி? பாட்டாளிகள், எண்ணெய் வச்சு வாடுறதுக்கு கூட டைம் இல்லை, வக்கில்ல, வசதி இல்லை, புழுதி படைந்த தோற்றம். மதுஃபூம் இல்ல அப்வாப். உங்களோட வீட்டு வாசல் பெல் அடித்தால் கதவை தட்டில திறந்து பார்த்து போங்கப்பா கண்முழுகு நிற்காம இப்படி சொல்லக்கூடிய தோற்றத்துடையவர்கள் எங்கட பார்வையில் லவ் அக்ஸம அலல்லாஹி லா அபர். ஆனால் அந்த மக்கள், யா அல்லாஹ் இந்த மனுஷன் 2 கிட்னியும் அவுட்டாம், நீயே பாதுகாருன்னு கையை தூக்கினார். யா அல்லாஹ் 5 குமர புள்ளையை வச்சு கொண்டிருக்கிறார், ரஹ்மான நல்ல வாழ்க்கை துணை ஏற்படுத்தி சொன்னால், யா அல்லாஹ் மழையே இல்லாமல் இருக்கிறான், மழையை பொழிய வேண்டும் சொன்னால் அல்லாஹ் நிறைவேற்றியே தீர்வான். ஏ தெரியுமா? சுப்ஹான் அல்லாஹ். யாரு நல்லவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க எனக்கு தெரியாது. இந்த சமூகத்துக்கு மெயின் முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்கள் தோற்றத்தை வச்சு மதிக்கிறது. இஸ்லாம் சொல்லுது, யார் தோற்றத்தை இழிவாயிருப்பான் ஆனால் அல்லாஹ் கிட்ட நெருக்கமாக இருப்பான். ஜம்பரோட வந்து தொழுதான், முழங்காலுக்கு கீழே இதை மறைச்சி டிஷர்ட் போட்டு தொழுதான்டா அவன் கேடு கட்டவன் இல்லை, ஜுப்பா போட்டு தொழுதானதுக்காக உயர்ந்தவனும் இல்லை. எங்களுக்கு தெரியா மஸ்ஜிதுக்குள்ள கண்ணியத்தை கொடுக்கணும், ஆடை அலங்காரத்தை அழகாக வச்சுக்கணும். என்ன அவசரமாக ஏதோ ஒன்று நடந்துச்சு, இதெல்லாம் அப்படி இல்லை. யார் ஒட்ட குடு கஞ்சளிக்கிறான், அவன் சில நேரம் மாறி வந்தால் உன்னை விட என்னை விட சிறந்தவனாக இருக்கலாம். தெரியா? ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் சகோதரர்களே. மஸ்ஜித் நபவி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் முஹம்மது பின் முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹ் சிறந்த ஒரு தாபி ஒரு செய்தி எழுதுகிறார். யார்? சிறந்த ஒரு தாபி, ஹதீஸ்கள் மிகப்பெரிய அறிஞர். ஒரு செய்தி எழுதுகிறார். என்ன தெரியுமா? மதீனா நகர் வெடிச்சு பாலமாக கீறுகிறா, வெடிக்குது. மாடு, ஆடுகள், ஒட்டங்கள் தான், அதாவது செத்து மடியில் தண்ணி இல்லை, மழை இல்லை. இந்த நேரத்தில் மழை தேடி தொழுது துஆ கேட்டோம், மழையும் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்தார். என் கண்ணால் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மஸ்ஜித் நபவியில் ஒரு தூணுக்கு மறைஞ்சி நான் இருக்கிறேன். அவர் வந்தார், சால்வை அதை சரி 2 ஷோல்டரை மூடினார், 2 ரக்காத் தொழுதார், கையை தூக்கினார். தோற்றம் பலகீனமான தோற்றம், மிஸ்கின் தோற்றம். எங்கட பார்வையில் நாங்கள் பார்க்குற பார்வை வேறு, அல்லாஹ் பார்க்குற பார்வை வேறு. நான் நினைக்கிறேன் இந்த மனிதர் கையை தூக்கினார். ஏடா இப்படி இருக்கிறீங்களே, உங்களோட வீடுகளில் தொழுங்கடா சுன்னத்தொகையை, இங்கே பள்ளிக்கு வந்து தொழணுமா, இங்கே வந்து துவா கேட்கணுமா, வீட்டில் தொழ வேண்டியது அழ வேண்டியதானே நான் மனசுக்குள்ள சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த மனிதர் கையை தூக்கினார். அல்லாஹ் மழையை இறக்கு, மழையை இறக்கு, மழையை இறக்கு என்று சொன்னார். அல்லாஹ்மி சத்தியமா கையை கீழே விடல, மழை கொட்டு கொட்ட ஆரம்பிச்சிச்சு. சகோதரர்களே, முஹம்மது பின் முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹ் என்பவர் சிறந்த ஹதீஸ்களை அறிஞர். வரலாறு ஹதீஸ்களுக்கு சனத் அறிவிப்பாளர் சஹீஹா வர மாதிரி வரலாறுகளுக்கும் வரும், உட்டடிப்பல்ல. சுப்ஹானல்லாஹ். இந்த வரலாற்று செய்தியை பாருங்க. இவர் கையை கீழே விடல, தூக்கினார், அழுதார், துவா கேட்டார். மழை கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அல்லாஹ்மே சத்தியமா அந்த மனிதன் துவாவால தான் எனக்கு இவர் மனசு ஜுனூன் மஜ்னூன் பைத்தியகாரனோ தெரியாது நான் பேசிக்கொண்டேன். என் கண்முன்னுக்கு மழை கொட்ட ஆரம்பிச்சிச்சு. மழை தனி. அந்த மனிதர் போனார், பின்னால் நானும் போனேன். எங்கேன்னு இடத்தை பார்த்து கொண்டேன். அடுத்து நான் நண்பகல் நேரம் அவரை நான் சந்திக்க போகிறேன். சில செருப்புக்களை வைத்து தைத்து கொண்டிருந்தார். செருப்பு தைக்கிறவரைத்தான்
மழை துவா கேட்ட நேரம் மழை கொட்ட பட்டுச்சு, செருப்பு தைக்கிறவர்கிட்ட துவா. எத்தனையோ வரலாறுகள் சொல்லலாம். உறவுகளே, ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, உணர்வுகளை தூய்மையாக்குங்க. நல்ல உணர்வுகளுக்கு கூலி இருக்கிறத மறக்காதங்க. அல்லாஹ் ரப்பல் குறுகிய கால வாழ்க்கைக்காக எங்களை அனுப்பியிருக்கிறார். இந்த குறுகிய கால வாழ்க்கையில் நிறைய நன்மைகளுக்குரிய சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறார். இந்த மாதம் முஹர்ரமுடைய மாதம். இதில் ஆஷூரா, தாசுவா, ஆஷூரான்னு சொல்லக்கூடிய 2 நோன்பு வருது. அந்த நோன்புகளை சொல்ல 9, 10 முஹர்ரம் முக்கியமான நோன்பு, பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நோன்பு. குடும்பமாக அந்த நோன்பை நீங்கள் பிடிங்க. குடும்பமாக இந்த பள்ளிக்கு வாரத்துக்குள்ள வாய்ப்புகள், அதாவது ஜும்மாக்கு வாரத்துக்குள்ள வாய்ப்புகள் குடும்ப சகிதம் வெள்ளிக்கிழமை பொதுக்கிக்கங்க. ஃபேமிலியாக வந்து மாஷா அல்லாஹ் மேல்மாடி அழகா லேடிஸுக்கு செஞ்சுக்குது. வாங்க, பிரயோசனம் இருங்க. வல்லவர் ரப்புல் ஆலமீன் நல்ல உணர்வுகளுக்கு நல்ல கூலியை தர போதுமானவன். எங்களுடைய உணர்வுகளை தூய்மையாக்குவோம். அல்லாஹ்க்கு பொருத்தமான நல்ல அடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.